ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் வாயு மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இது எஜுகேஷன் ரிலேட்டடான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து தமிழில் இல்லாத வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி தமிழில் மெடிக்கல் காமனாக இல்லைன்னா பாய்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இதில் கம்ப்ளீட்டாக கேர்ள்ஸோட மெடிக்கல் எப்படி இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக எண்டு வரை பாருங்கள். ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் முடிஞ்ச அன்னைக்கே நம்மளுக்கு மெடிக்கலோட அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. எனக்கு தாம்பரமில் ஃபிசிக்கல் நடந்துச்சு. அங்கேயே எனக்கு கொடுத்துட்டாங்க ஈவினிங். அப்போ எனக்கு ஃபிசிக்கல் 10th ஆகஸ்ட் நடந்துச்சு. மெடிக்கல் 18th ஆகஸ்ட் பெங்களூரில் எலகன்கா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் நடந்துச்சு. டேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அங்கேவே சஜஸ்ட் பண்ணாங்க ஏர் பேக்ஸு, இந்த மாதிரி டீத்தை க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி அனுப்புனாங்க. இதான் அந்த அட்மிட் கார்டு. 18th ஆகஸ்ட் மார்னிங் 6:30 ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ நாங்கள் ப்ரீவியஸ் டேவே அங்கே பெங்களூர் போகிற மாதிரி போயிட்டோம். இதான் நான் ஃபஸ்ட் டைமாக பெங்களூர் போகிறேன். நானும் எங்கள் அண்ணனும் போனோம். அப்புறம் ஃபிசிக்கல் ரிட்டன் எக்ஸாம்லலாம் மீட் பண்ணி அங்கே வந்த பொண்ணுங்களோடலாம் ஃப்ரெண்ட் ஆனோம். அவங்களும் வந்தாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே ஸ்டே பண்ணுற பிளேஸும் இருந்துச்சு. அப்போ தான் மார்னிங் எந்திரிச்சு போக ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தேடினோம். ஃபஸ்ட்டு டே போனோம். இங்கேயும் ராஜஸ்தானும் நாங்களும் தான். அவங்க செக் பண்ணதே ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அண்டு இந்த அட்மிட் கார்டு, இது ரெண்டும் கையில் வச்சுட்டு கொண்டு போனோம். என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் ஏஜ் செக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தென் எங்களை நம்பர் வைஸ் நிற்க வச்சாங்க. இதுக்கு தனியாக ஒரு நம்பர், செஸ் நம்பர் தருவாங்க. ஃபிசிக்கலுக்கு வேறு நம்பர், இதுக்கு நம்ம அங்கேயே இந்த நம்பர் மாற்றிடுவாங்க. இந்த நம்பர் வைஸ் தான் நம்ம இங்கே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவைப்பட்ட டாக்குமெண்ட்னால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நிறையா அதில் கொண்டு போகணும். ஏன்னா அடிக்கடி ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆதார் கார்டு மஸ்ட்டு, வேறு இந்த அட்மிட் கார்டு, வேறு உங்களோட ஒரிஜினல்லாம் எதுக்கும் எடுத்துகிட்டு போங்க. 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் இந்த மாதிரியெல்லாம். அப்புறம் அங்கே லைனாக கூட்டிகிட்டு போனாங்க. 2 டென்ட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அர்பன் ஹெல்த் சென்டர் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். ஃபுல்லாக நாங்கள் ஒரு லைனு, பக்கத்துலேயே ராஜஸ்தான் ஒரு லைனு, அந்த மாதிரி உட்கார வச்சு பேரலாக செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக செக் பண்ணது டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாரும் ஏஜ் கூட இருக்கவங்க வந்திருக்காங்களான்னு. இதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி 17.5 to 21 தான். எனக்கே இது ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் அட்டெம்ப்ட் தான். நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் அக்னிவீர் வாயு எழுதுகிறேன். அண்டு இதோட எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, 21 ஆயிடுச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் உள்ளே சாப்பிட்டுக்கலாம். ஒரு 100 rupees தான் கொடுத்து மார்னிங் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் இங்கே ரொம்ப இருந்துச்சு. அங்கே கேரளாவிலேருந்து வந்த ஆஃபீஸர் இருந்தாங்க, ஆந்திராவிலேருந்து வந்த ஆஃபீஸர் இருந்தாங்க, நார்த்துலேருந்து வந்த ஆஃபீஸர் இருந்தாங்க. ஆனால் தமிழில் யாருமே அங்கே இல்லை. இங்கே தாம்பரத்தில் 2 பேர் தமிழில் இருந்தாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அவங்க பேசுகிறது எங்களுக்கு புரியலை. நாங்கள் என்ன கன்வே பண்ண வரோன்னு அவங்களுக்கு தெரியலை. இங்கிலீஷில் பேசினாலுமே அவங்க ரிப்ளை ஹிந்தியில் தான் இருந்துச்சு. அங்கே போய் தான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ஹிந்தி கற்றுருந்துருக்கலாமேன்னு. என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால், டிஃபென்ஸாக போகணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ளூவெண்ட்டாக ஹிந்தி பேசலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்காவது பேசி வைங்க. கொஞ்சம் கற்றுக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தமிழ்நாடுனா ஒரு இம்ப்ரெஷனும் க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா அங்கே ஒரு ஆஃபீஸரே என்கிட்ட கேட்டாங்க, இங்கே ஹிந்தி தெரியாதுன்னொன்னே, ஏன் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கல, இங்கே வரீங்கன்னா ஹிந்தி தெரியாமல் வருவீங்களா, அந்த மாதிரி சொன்னாங்க. பட் எனக்குமே அது கரெக்டுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா நம்மளை தவிர வேறு எல்லாருமே ஹிந்தி அவங்க பேச தெரியலைனாலும் அண்டர்ஸ்டாண்டாவது பண்ணிக்கிற தெரிஞ்சுச்சு. கேரளாலாம் வந்தாங்க, எங்களுக்கு அடுத்த டே வந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுகிறது தெரியலைனாலும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாமே சொன்னோன்னே. அப்புறம் நடுவில் நிறைய ஃபார்ம் ஃபில்லிங் தான் இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹைட் வெயிட் செக் பண்ணாங்க. எதுவுமே நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு இன்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. எல்லாமே நோட் பண்ணி வச்சுருவாங்க. கடைசியாக தான் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, யூரின் டெஸ்ட்டு, ஏருக்கெல்லாம் இங்கேவே எதுக்கும் ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே போய் பவர் கூட கம்மியாக இருந்துச்சுன்னா திரும்ப பக்கத்தில் ஏதாவது டாக்டர்கிட்ட போய் வாங்கிட்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைனாலுமே அவங்க அந்த டாக்டர்கிட்ட தான் வாங்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஏர், நோஸ் எல்லாம் இங்கேயே செக் பண்ணிட்டு போயிட்டேன். ஐலாம் மதுரையில் இருக்கனால அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன். எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் எதுவும் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணேன். ஆனால் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. 6/6 இருந்துச்சு.
ஏரில் வந்து வேக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. பட் வந்து நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போனேன். அங்கே வந்து வேக்ஸே இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அப்படியே போகலாம். அப்புறம் நிறையா வீடியோஸில் வந்து நோஸ் வந்து கொஞ்சம் பெண்டாக இருந்தால் சர்ஜரி பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு போனேன். ஸோ அது மாதிரி இருக்கும்னு நினச்சி டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து டீத் வந்து கிளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க. டீத் வந்து உங்களுக்கு சொத்த பல்லெல்லாம் இருந்துச்சுன்னா, அத கிளீன் பண்ணி அந்த ஒயிட் கலர்ல ஏதோ பேஸ்ட் மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டுருங்க. டீத் வந்து ரொம்பலாம் எல்லா பல்லும் இருக்கணும்லாம் தேவையில்ல. அவங்க ஒரு கவுண்ட் இருக்கும். அது இத்தன பல்லு இருந்தா போதுன்ற மாரி இருக்கும். இந்த எக்ஸ்ரே, இசிஜி அப்புறம் இந்த அல்ட்ராசோனோகிராஃபி இந்த மாரி இதுக்கெல்லாம் முக்காவாசி நம்மளுக்கு வந்து ஃபீமேல் டாக்டர்ஸும், ஃபீமேல் அசிஸ்டன்ட்டும் தான் இருப்பாங்க. அப்புறம் இசிஜி எடுத்தாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க. அப்புறம் வந்து போனோனே நம்மளோட ஃபேஸ் வச்சு பயோமெட்ரிக் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்ப சொல்றேன். எங்களுக்கு வந்து காலையில ஃபுல்லா இந்த மாரி பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஹைட்டு, வெயிட்டு, இசிஜி இதெல்லாம் காலையில நடந்துச்சு. ராஜஸ்தானுக்கு வந்து அந்த டைம்ல வந்து இந்த எக்ஸர்சைஸ் மாரி பண்ண சொல்லி, இந்த நாக்னி இதெல்லாமே செக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து இது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் நடந்துச்சு. என்னதான் நீங்க வந்து நாக்னி இந்த மாரியெல்லாம் இருந்துச்சுன்னா, இப்படி நிக்கலாம், அப்படி நிக்கலான்ற மாரி நெனச்சாலுமே, அங்க எப்படியாவது கண்டுபிடிச்சுர்றாங்க. ஷார்ட்ஸ் மறந்துராம எடுத்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கூல்ல வந்து எக்ஸர்சைஸ் பண்ற மாரி தள்ளி, தள்ளி அந்த மாரி நிக்க சொல்றாங்க. நம்மளோட கட்டை விரல ஊண்டி, குதிய தூக்கி அப்படியே நிக்க பேலன்ஸ் பண்ணி நிக்க சொல்றாங்க. ஆனா, இது கொஞ்ச நேரத்துல ரொம்ப பெயினா தான் இருக்கும். ஸோ, இதுக்கெல்லாம் வீட்லயே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வந்து தலைய ரொட்டேட் பண்றது, ஒரு கால தூக்கி ஒரு கால பேலன்ஸ் பண்ணி நிக்கிறது, ரைட்டு ஃபர்ஸ்ட்டு, லெஃப்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த மாரி. அப்புறம் வந்து நம்மளுக்கு நாக்னி இருக்கான்னு இதுலயே தெரிஞ்சிரும். நாக்னினா நீ 2ம் டச் ஆகுதான்னு தெரிஞ்சிரும். அது இருக்கக்கூடாது. அப்புறம் கால் வளைஞ்சிருக்கா, இதெல்லாம் இதிலயே பார்த்துர்றாங்க. அப்புறம் வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்கக்கூடாது. ஃப்ளாட் ஃபுட்னா நம்ம வந்து தண்ணீல மிதிச்சுட்டு கால வச்சோம்னா, தரையில வச்சோம்னா ஒரு கர்வ் இருக்கும். அது இல்லாதவங்க தான் ஃப்ளாட் ஃபுட். அவங்க வந்து ரிஜெக்ஷன் தான். அது பார்த்தா கண்டுபிடிச்சுறாங்க. டவுட்டா இருக்கவங்களுக்கு தண்ணீல கால வச்சு வைக்க சொல்றாங்க. அப்புறம் வந்து ஹேண்ட்ல வந்து அந்த எல்போ வந்து வெளிய தள்ளிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஸ்வெட்டிங் ஹேண்ட் இருக்கக்கூடாது. கையில ஒருத்தவங்களுக்கு ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது இருக்கக்கூடாது. கைய அப்படி கோர்த்து பார்ப்பாங்க. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விரலே அப்படியே 2 விரல் மாரி தெரியும். அது வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் தலைய ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் இந்தியன் டாய்லெட் போஸ்ல உட்கார சொன்னாங்க. அ இது வந்து நம்ம முட்டியில எதுவும் சவுண்டு கேட்குதா? அப்புறம் வந்து நம்ம எதுவும் சர்ஜரி பண்ணியிருக்கோமா? சர்ஜரி பண்ணா இந்த மாரியெல்லாம் உட்கார கஷ்டமா இருக்கும். எதுவும் சர்ஜரி பண்ணி சொல்லாம இருக்காங்களா? அந்த மாரி இதெல்லாம் செக் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பேலன்ஸ் பண்றது இது எல்லாமே. உள்ள எதுவும் சர்ஜரி பண்ணியிருக்காங்களான்னு. அப்புறம் வந்து நாக்னி இருக்கிற மாரி தெரிஞ்சா 2 பேர கூப்பிட்டு செக் பண்ணாங்க. எங்க ஒரு 4 பேர கூப்ட்டு எங்களால பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு சொன்னாங்க. மித்த எல்லாத்தையும் உட்கார சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல. அ இந்த இது நீங்க பண்ணீங்கன்னா உள்ள போவீங்க, இல்லைன்னா வெளிய போவீங்க அந்த மாரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கைய ஊண்டிட்டு, பெஞ்ச்ல ஊண்டிட்டு எல்லா பேலன்ஸையும் அந்த கையிலேயே போட்டு நீங்க நின்றீங்கன்னா ஓகே அந்த மாரி சொன்னாங்க. அப்புறம் நாங்க எல்லாருமே நின்டுட்டோம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து ஐ செக்கப் பண்ணிட்டாங்க. தூரத்துல இருந்து வந்து சொல்லணும் வரிசையா இருக்கிறத. நான் வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே சொன்னேன். ஆனா, அங்க வந்து லாஸ்ட் லைன் என்னால சொல்ல முடியல. ரொம்பவே குட்டியா இருந்துச்சு. அ ஆனா, அதுக்கெல்லாம் அவங்க எதுவும் சொல்லல. அப்புறம் வந்து ஏர் செக்கப் அதுக்கு வந்து ஒரு 30-50 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும் டிஸ்டன்ஸு. அ அதுல என்னன்னா, தூரத்துல இருந்து ரொம்ப பையன் தான் சொல்லுவாங்க. ஆனா, அது யாருமே ஃபுல்லாலாம் கரெக்ட்டா சொல்ல முடியாது. பாதி பாதி தான் கரெக்ட்டா சொல்லுவோம். லாஸ்ட் லெட்டர் நீங்க வந்து லாஸ்ட் நம்மளுக்கு கேட்கும். இப்ப 95னா 5 நமக்கு கேட்கும். அத வச்சு கொஞ்சம் நீங்க 65ன்னு சொன்னா கூட பரவால்ல. அந்த மாரி தான் எல்லாத்தையும் இது பண்ணாங்க. நோஸ் எல்லாம் செக் பண்ணல. பட் த்ரோட்டு, டங்க் எல்லாம் செக் பண்ணாங்க. அப்புறம் வந்து லேடி டாக்டர் கம்ப்ளீட்டா ஃபுல் பாடி எக்ஸாமைன் பண்ணுவாங்க. நீங்க வந்து பீரியட்ஸ்ல இருந்தாலும் நோ ப்ராப்ளம். டே 1ல எங்களுக்கு ஈவினிங் ஒரு 5:30 போல முடிஞ்சுச்சு. திரும்ப டே 2க்கு வந்து மார்னிங் 6:30 போல திரும்ப ரிப்போர்ட்டிங் டைமு. டே 2ல அல்ட்ராசோனோகிராஃபி மட்டும் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அது வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் வாங்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து அ ஒரு வேன் மாரி இருந்துச்சு ஏர்ஃபோர்ஸ் வேனு. அதில எல்லாரும் ஏறி எங்களுக்கு 2 பேரு ஒரு ஆஃபீசரும், ஒரு ஃபீமேல் ஆஃபீசரும் 2 பேர் வந்தாங்க. அ ஒரு 2 டூ 3 ஹார்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவோம். நீங்க மொபைல் எல்லாமே அந்த கேம்பஸ்குள்ளயே எடுக்கக்கூடாது. எல்லாமே நீங்க போனோனயுமே ஆஃப் பண்ணி உங்களோட பேக்ல அந்த டென்ட்லயே வச்சுறணும். அங்க போனோனா அதிகமா தண்ணி குடிக்க சொன்னாங்க. அந்த ஸ்கேன் தான் எடுப்பாங்க. அது வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே செக் பண்றதுக்காக எடுப்பாங்க. எடுத்து முடிச்சுட்டு திரும்ப நம்ம இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு முடிஞ்சது வந்து ஆஃப்டர்நூனே முடிஞ்சுச்சு. ஆனா நைட்டு ரிப்போர்ட் சொன்னது வந்து ஒரு 11 மணிக்கு தான் எங்கள வெளியவே விட்டாங்க.
தமிழ்நாட்டில் 13 பேரில் 2 பேர் மட்டும்தான் க்ரீன் கார்டு. ராஜஸ்தானில் பாதிக்கு பாதி வாங்கியிருந்தாங்க. மித்த எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து ரெட் கார்டு தான். ரெட் கார்டுனா ரீமெடிக்கல். இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. அப்புறம் அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க அதை ஃபில் பண்ணால் அவங்க எலிஜிபிள் தான். அவங்களுக்கெல்லாம் எதுவும் அதனால ரிஜெக்ட்லாம் பண்ணலை. எனக்கு வந்து மேஜர் இஷ்யூ ஹைட்டு தான். ஹைட்டில் தான் எனக்கு ரீமெடிக்கல். மித்ததுலேயும் போட்டிருந்தாங்க. ஜியாகிரபிக்கல் டங்க்கு, அப்புறம் வந்து இந்த முட்டியில் சவுண்டு கேட்குறது, இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். ஆனால் ஹைட் வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரீமெடிக்கலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஹைட் வந்து நான் கரெக்டாக 152 இருந்தேன். ஆனால் வந்து அவங்க 151.7ஓ 8ஓ தான் சொன்னாங்க. ஹைட் வந்து எப்போவுமே நீங்கள் 1 ஆர் 2 சென்டிமீட்டர் கூட இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் போகிறப்பலாம். ரீமெடிக்கல் அப்பீல் பண்ணுறவங்க மார்னிங் இருந்து அப்பீல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் இன்னொரு பொண்ணுங்கலாம் அவங்களுக்கு பவர் கண்ணில் கூட கம்மியாக இருந்துச்சு. அவங்கலாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அதுவுமே ரிஜெக்ஷன் தான் கடைசியில் போடுவாங்க. ரீமெடிக்கல் திரும்ப பெங்களூரில் தான் இருந்துச்சு. 20 டேஸோ இந்த மாதிரி அப்புறம் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு போனது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியும் மூவ் ஆன் ஆகி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.